உலகத்தில் உள்ள அனைத்து மோட்டார் வாகனங்களும் ஒரு நாளில் வெளியிடும் ஒட்டுமொத்த புகை ஒரு அணுகுண்டு வெடிப்புக்கு சமமானது அப்படின்னு சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த சூழலுக்கு பொருத்தமான மாற்றா எரிபொருள் சக்தியை பேட்டரியில சேமித்து பயண தூரத்தை 2 மடங்கு அதிகப்படுத்திக் கொள்ளும் விதமா ஒரு வாகனத்தை உருவாக்கி இருக்காங்க பொறியியல் மாணவர்கள் 3 பேர். வணக்கம், என் பேரு சுரேந்தர். நான் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் 3rd இயர் படிக்கிறேன். நான் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து ஹைபிரிட் டெக் 2 வீலர். இந்த ப்ராஜெக்டை மைசெல்ஃப், ரகு அண்ட் சுரேஷ் 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டை நான் எதுக்காக பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே பொல்யூஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் பெட்ரோலோட தேவையும் டீசலோட தேவையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஹைபிரிட் டெக் 2 வீலரை நாங்கள் இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வீலர் எப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம்னா, பேட்டரி சோர்ஸையும் இன்ஜின் சோர்ஸையும் கப்பல் பண்ணியிருக்கோம். ஹைபிரிட் 2 வீலர் வந்து நிறையா வந்திருக்கு. நாங்கள் என்ன நியூ பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, டிசி மோட்டரை வந்து ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணியிருக்கோம். எங்கள் ஹைபிரிட் 2 வீலரில் பேக் வீலில் வந்து டிசி மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வண்டி வந்து பெட்ரோலில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டிசி மோட்டார் வந்து ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகும். அதிலிருந்து ஜென்ரேட் ஆகிற பவரை வந்து பேட்டரியில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் per லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு வந்து எங்கள் ஹைபிரிட் 2 வீலரில் 90 to 95 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணலாம். That means petrol source யூஸ் பண்ணி 40 to 45 கிலோமீட்டர்ஸும், தென் பேலன்ஸ் உள்ள டிஸ்டன்ஸை பேட்டரி சோர்ஸ் யூஸ் பண்ணி 45 to 50 கிலோமீட்டர்ஸும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஹைபிரிட் டெக் 2 வீலர்ஸில் பேட்டரி, பெட்ரோல் இன்ஜின் அண்ட் டிசி மோட்டார், கண்ட்ரோலர் இதுதான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ். பேட்டரி கால் வைக்கிற இடத்துல பேட்டரி செட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டுக்கு கீழே பாட்டமில் இருக்குது. அண்ட் டிசி மோட்டார் ரியர் வீலில் கப்பல் பண்ணியிருக்கோம். இந்த டிசி மோட்டாரில் பார்த்திங்கன்னா காயில் லைக் அ ஃபேன் மாதிரி காயில் வந்து வைண்டிங் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பெட்ரோலில் நார்மலாக வண்டியை பெட்ரோலில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரியர் வீலும் ரொட்டேட் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் வந்து ஸ்டேட்டார், இந்த பர்மனெண்ட் மேக்னெட் வந்து ரோட்டார். ஸோ ரோட்டார் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிசிட்டியை இந்த கேபிள் மூலிமா எடுத்துக்கிட்டு வந்து இந்த ரெக்டிஃபயர் வச்சுருக்கோம். ரெக்டிஃபயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுறோம். இந்த சார்ஜ் சர்க்யூட்டை இதோட கப்புள் பண்ணிட்டோம்னா பேட்டரி சார்ஜிங் மோடுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். பேட்டரி 50 to 60 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லி சார்ஜ் ஆகிடும். ஃபுல்லி சார்ஜான பேட்டரி வச்சு ரிமைனிங் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நமக்கு தேவையோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கலாம். இந்த பேட்டரி என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 amps 14 amps பேட்டரி யூஸ் பண்ணலாம். 26 amps பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் நிறைய தூரம் போகணும் அப்படின்னாக்கா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மினிமமே போதும் அப்படின்னாக்கா 14 amps பண்ணிக்கலாம். ஏன்னா காஸ்ட் 26 ampsனாக்கா காஸ்ட் அதிகம், 14 ampsனா அதோட கொஞ்சம் கம்மி. பேட்டரி டிரைவ் ஆக்சிலேட்டர் அண்ட் பெட்ரோல் டிரைவ் ஆக்சிலேட்டர். பேட்டரி டிரைவ் ஆக்சிலேட்டர் டைரக்ட்லி கனெக்டட் டு த கண்ட்ரோலர். இங்கே நம்ம எவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இல்லை டிக்ரீஸ் பண்ணியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மோட்டாருக்கு. ஸோ அந்த வேலையை வந்து கண்ட்ரோலர் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படி கார்பரேட்டர் பெட்ரோல் இன்ஜினில் ஒர்க் பண்ணதோ அதே வேலையை கண்ட்ரோலர் வந்து பேட்டரியில் ஒர்க் பண்ணும். ஸோ பேட்டரியோட ஒர்க்கிங் தான். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4 பேட்டரி யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பேட்டரியும் பார்த்திங்கன்னா 26 amps 12 volt பேட்டரி. இங்கே 48 volt யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரி எல்லாமே பார்த்திங்கன்னா சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டு மைனஸ், தென் அகெயின் ப்ளஸ் டு மைனஸ். இந்த 2 ப்ளஸ் மைனஸும் இந்த மெயின் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது த்ரோட் இந்த கேபிள் ஆக்சிலேட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். பேட்டரியில் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் பெட்ரோல் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரியை கீ ஆன் பண்ணி பண்ணலாம். ஏன் அப்படின்னா நாங்கள் இங்கே சூப்பர் எக்ஸல் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கிக் ஷாட் தான் பண்ணியிருக்கோம். செல்ஃப் ஷாட் பண்ணலை. செல்ஃப் ஷாட் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லெவல் எவ்வளோ இருக்குது பேட்டரி அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் க்ரீனில் இருந்ததுன்னா ஹையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லோவில் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெட்டில் வந்ததுன்னா ரொம்ப லோவாக இருக்குது, சார்ஜ் போடணும் அப்படின்றது அர்த்தம். எங்கள் ஹைப்ரிட் பைக்கில் பார்த்தீங்கன்னா
2 ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கோம். ஒன்று பெட்ரோல், இன்னொன்று பேட்டரி. இப்போ பெட்ரோல்லையும் இண்டிவிஜுவலாக தனியாக ரன் பண்ணிக்கலாம், பேட்டரிலையும் இண்டிவிஜுவலாக ரன் பண்ணிக்கலாம். பிக்கப் வேணும் அப்படின்னாக்கா பேட்டரி ப்ளஸ் பெட்ரோல் 2 ஆக்சிலேட்டருமே ரன் பண்ணோம்னா ரெண்டுமே பிக்கப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோல் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டிரைவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரி ரெண்டுமே பிக்கப் வேணும் அப்படின்னா பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரி. பெட்ரோல் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டிரைவ். ஹைப்ரிட் டெக் 2 வீலரில் நாய்ஸ் ரிடக்ஷன் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ரன் பண்ணும்போது நாய்ஸ் ரிடக்ஷன், அட் த சேம் டைம் பொல்யூஷன் கண்ட்ரோல். மற்ற ஹைப்ரிட் 2 வீலருக்கும் நாங்கள் இன்வெர்ட் பண்ண ஹைப்ரிட் 2 வீலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிசி மோட்டரை வந்து நாங்கள் ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். அது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம், பெட்டர் மைலேஜ் கொடுக்கும், இன்ஜின் ஹீட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும். அதனால் இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். இந்த தேர்ட் மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டிரைவ், அதாவது பேட்டரி டிரைவும் இன்ஜின் டிரைவும் சேம் டைமில் கொடுக்குற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் வெஹிக்கிளோட பிக்கப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் இதை வந்து 2 ஸ்ட்ரோக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து 4 ஸ்ட்ரோக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இன்னும் ஹையர் எஃபிஷியன்சி கிடைக்கும், வண்டியோட மைலேஜும் நிறையா இன்க்ரீஸ் ஆகும். தென் பேட்டரியோட ஆர்ம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் வந்து மைலேஜ் அதிகமாகும். இந்த ஹைப்ரிட் டெக் 2 வீலரையே ஃபியூச்சரில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஐடியா. பெட்ரோலே இல்லாமல் நேச்சுரல் கேஸ், பேட்டரி, விண்ட், சோலார் இதை மட்டுமே யூஸ் பண்ணி பைக் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா பெட்ரோல் வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் வருது, ஹைட்ரோ கார்பன், கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் நிறைய பொல்யூஷன். ஸோ அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் பைக் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஃபியூச்சர் பிளான். எல்லா மனிதர்களும் தங்களுக்குள் சமமானவர்கள், எல்லா வளங்களும் எல்லாருக்கும் பொதுவானது. இதை நிலைநாட்ட வேண்டிய கடமை அரசியல் அவைகளுக்கு மட்டுமல்ல, அறிவியல் கூடங்களுக்கும் பொருந்தும். இன்னும் பல சமூக பார்வை மிக்க கண்டுபிடிப்புகளோடு இனி வரும் வாரங்கள்ல தொடர்ந்து சந்திப்போம். வணக்கம்.